அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை திறந்து மக்களை படிக்க வைத்தார். நம் அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல்லிறக்கி மக்களை குடிக்க வைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு குறை உண்டுண்ணா, இங்கே டாஸ்மார்க்கு மதியம் 12 மணி திறக்கிறான், நைட்டு 10 மணிக்கு அடைச்சிருக்கான். என்ன பண்ணுறான், வேலைக்கு போயிட்டு ஒரு 600 பார்த்தோம்னா ஒரு 300 குடிச்சு 300 வீட்டில் கொடுத்துருதானா அந்த 300 கொடுக்கக்கூடாதுண்ணே. ஆமாம், இப்போ இங்கே ஒரு பயம் உண்டு. என்ன பயம்னா, குடிச்சிட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு வேண்டாம்மா, மேஸ்திரியோ இல்லை கம்பி கட்டுறவனோ இல்லை கம்பெனிலையோ வேண்டாம்மா. குடிச்சிட்டு பசங்க காலேஜ் போனால் அங்கே காலேஜ் சேர்க்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, எப்பவுமே போதையிலே இருக்கணும்னே. அது நீங்கள் இப்போ எடுத்த அந்த கொள்கை மிகவும் சரியானது. அதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்னே. ஆமாம், புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்குனா தமிழகத்தில் மதுவை ஃபுல்லாக ஒழிக்கணும் என்பது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. அதுக்காக ஆர்ப்பாட்டம், மாநாடு, விழிப்புணர்வு பேரணி எல்லாமே டாக்டரியா கடந்த காலத்தில் நடத்தினாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போது அவங்க ஒரு மருத்துவர். அவங்க இந்த கல்லில் போதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 1 லிட்ரு கல்லில் ஒரு 4-5% ஆல்கால் இருக்குதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். யாருக்கும் தெரியாமலாம் இல்லை, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ 1 லிட்ரு கல்லில் 4-5% ஆல்கால் இல்லை அப்படின்னு யார் நிரூபிக்கிறான்? நிரூபிக்க யார் வாரா? கல்லில் போதையில்னு யார் நிரூபிக்க வாரா? எந்த டாக்டர் சொன்னாங்க கல்லில் போதையில்னு? உணவுப் பொருள்னு வேறு உருட்டிக்கிறீங்க, உணவுப் பொருள்னு வேறு பேசிக்கிறீங்க. எதுக்காக அது எந்த உணவுக்கு இதாகுது? எதுக்காக அது மருந்து குணத்துக்கு உண்டாகுது? கிட்னி ஃபெயிலியர் இருக்கா, இல்லைனா கேன்சர் இருக்கா, சுகர் இருக்கா? எதுக்கு கல் யூஸ் ஆகுது? ஏதோ பனைமரத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமையாக உருவாக்குறீங்க நீங்கள். அதே கலையத்தில் சுண்ணாம்பு கலந்தா பதினி, அதில் இல்லாத நன்மையாக கல் இருந்துற போது எல்லாம் ஒன்று தானே. தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு போராட்டத்தை அறிவிப்பதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை? இவங்க என்ன சொல்ல வராங்க? ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1930 காலகட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கல்லுக்கடையை அடிச்சுன்னு வரைக்கும் தீ வச்சுட்டு சிறை சென்றாங்க. தமிழ்நாட்டில் அது தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக திருப்பி மீண்டும் அதை வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் குடிக்க வச்சு நாசமாக்கும். இதில் கேட்டால் அவங்க சாராய திறந்து வச்சுருக்காங்க, அதில் இல்லாத இதில் இருக்க போகுது. நாய் பீத்திங்கன்னு நம்மளும் பீத்திங்கன்னு சொல்கிறது எந்த மாதிரி மனநிலை? ஏற்கனவே மதுவால் பாதி குடும்பமும் பாதி இதுவும் சீரழிஞ்சிருச்சு. இன்னும் பாதி கொஞ்சம் பேர் இந்த வேலைக்கு போயிட்டு வீட்டில் 200 கொடுக்கான், அதையும் வேலை டயத்திலும் குடிக்கணும், அதையும் நாசமாக்கணும். நீங்கள் இது பண்ணி அப்போ அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன சொல்ல வரீங்க? முதல்ல என்ன சொல்ல வரீங்க? இந்த கரிகாலன் போன்ற நாய்கள்லாம் சம்மந்தம் இல்லாமல் அருந்தியதற்கு இதுக்குன்னு அருந்தியதுக்கு என்னடா நீ போட்டம் பண்ண? அந்த உள்ளுக்கு என்ன போட்டம் பண்ண? இந்த சமூகத்தை கூட்டி ஒரு 100 வத்தை கூட்டி சொன்னால் ஒரு சமூகத்துக்கு ஒரு போட உனக்கு திராணி இருக்கால? நீ எல்லாம் டாக்டரே பேசுகிற நாயை வாய் அடைக்கவே நாயை, உன்னால சமூகம் நாசம் போச்சு நாயை. ஊர் குடும்ப முறை கட்டிலுக்கு போகிறேன்னு சொல்லி முத்துமரம் இறப்பில் வச்சு அரசியல் செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு. புதிய தமிழகம் ஒரு கட்சி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்குன்னா அது கண்டிப்பாக நீதி கேட்கும், அதை இது பொண்ணு விடாமச்சியாக இருக்கும், அதுக்காக இன்னும் எந்த இலை வரைக்கும் போகும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு. 70 நாள் அந்த மக்களை இது போராட வச்சு ஊர் குடும்ப கட்டிலுக்கு போகிறேன், கட்சி ஒதுங்கிக்குவாங்க, வயசாகிடுச்சு, நக்கல் நையாண்டி பண்ணி வரவிடமாக்கி இந்த சமூகத்தை இன்றைக்கி நாசமாக்கி பயத்தை சமூகம் இந்த பயம் விட்டு போச்ச எச்சனி அரசாங்கம் வேலை கொடுப்பாங்க, அப்புறம் பட்டியலை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, கொஞ்சம் மக்களை குழப்பி இன்றைக்கி இந்த சமூகத்தை அரசியல் அனாதையாக்கி இன்றைக்கி நீ யாரோட உண்மையாக இருக்க? தலையில் மோண்டாங்கன்னு இங்கே வந்தேன், புதுமச்சிக்கு வந்தேன், திருப்பி இங்கேருந்து ஜான்மணிகிட்ட போனேன், அப்புறம் அங்கேருந்து வரலாறு பேச போகிறேன்னு ரேணா கிட்ட போனேன், அப்புறம் பிஜேபிக்கு சொம்படித்தேன், இப்போ இங்கே போயிட்டேன். செந்தில் மலர் எப்போ சின்ன பிரச்சனை இதானோன்னையும் இடம் இருக்குன்னு ஓடி போயிட்டேன். அண்ணன் எப்பஞ்சாவும் தின்ன படிக்கும் கதையாக இருக்கும்போது இல்லை யாருக்கா உண்மை ஒருத்தர் உண்மையாக இருக்குடா. நீ கட்டின கள்ள சமூகத்தில் கல்யாணம் முடிச்ச மனைவிக்கா உண்மையாக இருக்குது, அந்த சமூகத்துக்கு உண்மையாக இருக்குது. அங்கிட்டும் உண்மையாக இல்லாமல் இங்கிட்டும் உண்மையாமல் போட்டு சமூகத்தை நாசமாக்கிட்டு இருக்க. நீலாம் பேசுகிற அளவுக்கு இருக்குனால ஏலே கல்லுக்கும் கருப்பட்டிக்கும் குடும்பங்கள் வீட்டையும் தோட்ட வைத்தனும் வரல தெரியாத உனக்கு? எப்படி ஒரு மாதிரியை கொண்டு போகிற ஒரு நாடக சமூகத்துக்கான இது அப்படின்னு கொம்பு சீ விடுற?
கோல்பேட்டு வந்து சங்கரூர் வரைக்கும் எந்த ஒரு நாட சமூகம் இருக்காங்க? ஒரு 50 கிராமம் இருக்குது. அவ்வளோ கிராமத்துலையும் குடும்பம் தான் வாழ்கிறாங்க. குடும்ப தோற்ற இடத்துல பணமாக இருக்குது. பணமரத்தில் கல் மட்டும் வேணும்னா அது ஒரு போதைப் பொருள். ஏன் அந்த சீமான் போன்ற நபர்கள்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு 1 லிட்டரு பாட்டிலில் வந்து கல்லை கொடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட சொல்லுங்க பார்ப்போம். எக்மோருக்கும் தாம்பரத்துக்கு ஓட சொல்லுங்க பார்ப்போம். பைக் ஓட சொல்லுங்க, கல்லை கொடுத்துட்டு ஓட சொல்லுங்க, கொடுக்காம ஓட சொல்லுங்க, தெரிஞ்சிடும் போதற்கா போதலையான்னு. இல்லை 1 லிட்டர் கேனில் 1 லிட்டர் கேனில் கல்லையும் பதினி வச்சு பூட்டி வச்சுப்பார், 2 பேரும் வச்சுப்பார், பப்ளிக் வைக்கி பார்ப்போம். இது வரைக்கும் பார்ப்போம். கல்லில் போதை இருக்குன்னா இருக்குது. இல்லை கல்லில் நன்மை இருக்குது, 17 நன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை எந்த மக்கள் குடிச்சிடுறாங்க 17 வந்து எங்களுக்கு வந்து நன்மை இல்லை, கல் தான் இருக்குன்னு எந்த மக்கள் சொல்கிறாங்க? எந்த டாக்டர் சொல்கிறாங்க கல் குடிச்சா நன்மைன்னு? எந்த டாக்டர் சொல்கிறாங்க? பனைமரத்து தடை செய்யல, இல்லை பனைமரத்து அனைத்து பொருள்களும் வருது இல்லை. அது என்ன ஒரு சமூகத்துக்கு மாதிரி ஏன் கொண்டு போகிறீங்க? கல் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். அந்த அதில் வந்து 1 லிட்டரு இதில் வந்து ஒரு 5% 6% ஆட்கள் கண்டிப்பாக இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற சின்ன பசங்க போது எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து என்ன அனைவரும் சேர்ந்து மது உழைப்போம். மது உழைக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் வாங்க. அதை விட்டுப்புட்டு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான இதை முன்னெடுங்க. அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் மருத்துவத்தை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற சமூகத்தை நாசமாக்காதீங்க. அந்த நாடாள சமூகம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த சமூகத்தை மீண்டும் போட்டு கீழே கொண்டு வந்துடாதீங்க. அதுக்கு வரி வகுக்காதீங்க. அதெல்லாம் சொல்லணும். அது போக இது வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. தேர்தலில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அது பண்ணுவோம். நீ தேர்தல் பண்ணால் நாங்கள் எல்லா கிராமத்தும் போய் சொல்லுவோம். எந்த கடையிலையும் அவங்க கடையில் சாமான் வாங்காதான்னு சொல்லுவோம், அவங்க கடைக்கு போகாதான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கடைக்கு எதிர்விட உண்டு தானே. நாங்கள் பேசுவது புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பூரண மதுவிலக்கு. அதில் கல்லும் அடங்கும், அவ்வளோதான். அதுக்காக வந்து நாங்கள் வந்து அது ஒரு சமூகத்துக்காக இங்கே கொண்டு போய் நாங்கள் அதை அப்படிலாம் கிடையாது. நாங்கள் நியாயத்தின் பக்கம் இருப்போம், உண்மையின் பக்கம் இருப்போம். அவ்வளோதான் புதிய தமிழகம். நன்றி.